முதல் நாள் ராங் சைட் டிரைவிங் கேஸ் ஆரம்பிச்ச முதல் நாள் விவேகானந்தா காலேஜ் பக்கத்துல ஒன்வேல போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க செக் பண்ணும்போது ஒரு பையனை நிப்பாட்டி கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்ட உடனே ஒரு வீடியோ எடுத்துட்டு சோசியல் மீடியால ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். அவர் கேட்ட சில கேள்விகள், என்ன திடீர்னு இன்னைக்கு போலீஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராங் சைட் டிரைவர், சொல்லிட்டு பிடிக்க வேண்டியதானே, என்ன திடீர்னு இன்னைக்கு பிடிச்சிட்டா, எங்களுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு பிடிப்பாங்க அப்படின்னு. அப்புறம் வழக்கமா கேட்கிற ஒரு கேள்வி இந்த மாச கடைசியா அப்படிங்கிறது. ஆனா சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி சில கேள்விகள் வரும்போது அதுதான் எங்களுக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி, என்ன நினைக்கிறாங்க மக்கள் மனதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டும். அப்பதான் ஃபர்ஸ்டா புரிஞ்சுக்கிட்டோம், இது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்கள் மத்தியில இல்ல. நம்ம ராங் சைடா போறதுமே, நம்ம விதிமுறைகளை கடைபிடிக்காம போறது தவறு அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு மத்தியில இல்ல. நம்ம முதல்ல நம்ம முக்கியமா கொண்டு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்களின் மத்தியில் அவங்களுடைய மைண்ட்ல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது, யாருக்கிட்ட போறது அப்படிங்கும்போது தான் இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்களை சந்திக்க முடிஞ்சது. அவரோட ஒரு இன்டராக்ஷன். இதுல என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்கிட்டலாம் ரொம்ப புரிய வைக்கணும், கேட்கணும், வர முடியுமான்னு கேட்கணும், டைரக்ட் பண்ணுமான்னு கேட்கணும். இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் கிட்டத்தட்ட தம்பி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு எங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு. என்னன்னா, கூப்பிட்டு கேட்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, என் ஆபீஸ்ல இருக்கும்போது, சார் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வளர்ந்தவன் சார், நானும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வளர்ந்தவன் சொன்னோன்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் மெதுவா சொன்னாரு, இந்த மாதிரி என்னோட தாயார் இன்ஸ்பெக்டர். அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆட் எடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்காக ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்க அம்மாக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன் சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. இதுல இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு ரேட்டுக்கு ரொம்ப பிரபலமான நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் யார் நடிக்க போறாங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே கான்செப்ட் அவருது, கான்செப்ட் மட்டும் சொன்னாரு, எல்லார்கிட்டயுமே அவரே பேசினாரு, எல்லாருமே வர வச்சு இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா, லிரிக்ஸுமே அவருது தான். ஸோ முக்கியமா நாங்க சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஊர் மாறணும்னா முதல்ல நீ மாறணும் அப்படிங்கறதான். அதுல வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காட்டே கொடுத்திருப்போம். பட் என்ன அப்படின்னா, நம்ம மாறல அப்படின்னாச்சுன்னா ஊர் மாற முடியாது. இந்த ரோட் ராஜா கான்செப்ட் நாங்க கொண்டுட்டு வரும்போதே சோசியல் பேஜ்ல நிறைய பேர் எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்களே. எங்களை எல்லாம் கேள்வி கேட்கறது சரிதான், முதல்ல நீங்க மாறினா மட்டும்தான் ஊர் மாறும், ஊர் மாறணும்னா அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதும். செகண்ட், அது என்ன, ரோட் ராஜா பாசிட்டிவாவும் எடுத்துட்டு போயிருக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துட்டு போயிருக்கலாம். முதல்ல சாலையில போற அனைவரும் அவங்க ரோட் ராஜா தான். அதனால நீங்க ஒருத்தர் மட்டும் ராஜா கிடையாது, எல்லாருமே ராஜா தான். நீங்க ஒருத்தர் தான் ராஜா நினைச்சுக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ரோட்ல போகாதீங்க. ரோடுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.